இந்த சுயவரம் ஏன் நடத்தினான் தெரியுமா? துருபத மன்னன் அவசர அவசரமாக சுயவரம் நடத்தினான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவன் பெரிய ஒரு யாகத்தை செய்தான். துரோணரை பழி வாங்கிறதுக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று நினைத்தான். அர்ஜுனனுடைய வில்வித்தையை பார்த்து வியந்து ஒரு பெண்மகளை பெற்று அவனுக்கே திருமணம் செய்து கொடுக்கணும்னு நினைச்சான். அதான் அவனுடைய யாககுண்டத்திலே அவன் யாககுண்டத்தின் முன்னால் அமர்ந்து வேண்டினான். அதன்படி அந்த யாககுண்டத்திற்குள்ளே இருந்து திட்டத்துய்மன் தோன்றினான். அதற்கு பிறகு திரௌபதி தோன்றினாள் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இவர்கள் எல்லாரும் அரக்கு மாளிகையில் மாண்டு போனார்கள்ங்கிற செய்தி தான் உலகத்துக்கு தெரியும். அந்த அரக்கு மாளிகையில் ஒரு தூண் இருந்தது. அந்த தூணை பிளந்துக்கிட்டு நிலவரை வழியாக அத்தனை பேரையும் பீமன் காப்பாத்தினா. செத்து கிடந்தது புரோசனனும் இந்த பாண்டவர்களுக்கு விஷம் கொடுக்க வந்த 5 வேடுவர்களும் அந்த வேடுவர்களுடைய தாய் வேடு வச்சுன்னா செத்தாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. கணக்குக்கு 5 ஆடவர்கள் அங்கே மாண்டு கிடக்கிறார்கள். கூட வந்த புரோசனனும் செத்து போயிட்டான். பாண்டவர்களுடைய அம்மா குந்தியும் செத்து போயிட்டான்னு உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ என் மகளை திருமணம் செய்து கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேனே, இந்த பாண்டவர்கள் செத்து போயிட்டாங்களா உயிரோடு இருக்காங்களா? ஒரே குழப்பம் துருபதனுக்கு. ஜோதிடர்களை அழைத்து கேட்கிறான். அவங்கெல்லாம் சொன்னாங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னுடைய மகள் திரௌபதிக்கு பாண்டவர்கள் தான் கணவன். ஜோதிடர்கள்லாம் இப்படி சொல்லியிருக்காங்களே, அது எப்படி பொய்யாகும்? அப்போ எங்கோ பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் வெளியே வரமாட்டேங்காங்க. இவங்களை வெளியே வர வைக்கணும்னா நம்ம மகளுக்கு சுயவரம் நடத்தணும். சுயவர செய்தி எல்லா இடத்துக்கும் பரவணும். இந்த கேள்விப்பட்டா கண்டிப்பாக பாண்டவர்கள் வந்து நிற்பாங்கன்னு முடிவு பண்ணான் துருபதன். உடனடியாக திரௌபதியினுடைய சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்தான். திரௌபதியினுடைய சுயவரத்துக்கு ஏற்பாடு செய்தான். யானை மீது குதிரை மீது ஆரோகணித்து எல்லா மன்னர்களும் கூடினார்கள். எல்லா மன்னர்களும் வந்து அந்த இடத்துல கூடினார்கள். இப்போ திரௌபதியை அழைத்து கொண்டு வருகிறார்கள் செவிலி தாய்மார்கள். அவ்வளோ ஒரு அழகு பொருந்திய பெண்ணாக இருக்கிறாள். அக்னியிலிருந்து தோன்றியவள் அல்லவா, எவ்வளவு பிரகாசமாக இருப்பாள். அவள் நடந்து வரக்கூடிய காட்சியை பார்த்த உடனே நிறைய மன்னர்கள் உயிரோடு தான் இருந்தாங்களாம், ஆனால் செத்து போயிட்டாங்களாம். உயிரோடு தான் இருந்தாங்களாம், ஆனால் செத்துட்டாங்களாம். உடல் தான் இருக்குது, உயிர் எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு பிரமித்து போயிருந்தார்கள். அவளுடைய அழகிலே மயங்கி இருந்தார்கள். இப்போ மன்னர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அந்தண ரூபத்தில் பாண்டவர்களும் அந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள். இந்த மன்னர்கள்லாம் நினச்சாங்களா, இந்த அந்தணர்களுக்கு இங்கே என்ன வேலை, இவர்கள் ஏன் வந்தாங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். இப்போது செவிலி தாய்மார் திரௌபதியை அழைச்சிட்டு வந்து யார் யார் வந்திருக்கான்னு அறிமுகம் செய்தார்கள். அதெல்லாம் முதல்ல அறிமுகம் செய்தது யாரை தெரியுமா? துரியோதனனை. இவன் கௌரவர்களில் மூத்தவன். இவன் இந்த சுயவரத்திற்கு மகிழ்ச்சியோடு வந்திருப்பதைப் போல நாடகமாடிக்கொண்டிருக்கிறான். இவள் தனக்கு கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று உள்ளுக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிறான். வெளியே தான் பார்க்க பராக்கிரமசாலி போல் அமர்ந்திருக்கிறான். நான் உள்ளுக்குள்ள கவலையில் கிடக்கிறான். ஏன் கவலையில் இருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது சொல்கிறேன். அப்படியே அந்த பெண்ணை பார்த்தான். ஒன்றுமே ஓடலை துரியோதனனுக்கு. இரண்டாவதாக துச்சாதனனை அறிமுகம் செய்தார். துச்சாதனனை இரண்டாவதாக என்ன செய்தார்கள்? அறிமுகம் செய்தார்கள். அறிமுகம் செய்கின்ற பொழுது அந்த செவிலி தாய்மார்கள் சொன்னார்கள், இவனை போல கொடுமையானவனை நீ உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. கொடூரத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் இந்த துச்சாதனன் என்று அவனை அறிமுகம் செய்தார்கள். மூணாவது ஒரு ஆள் அறிமுகம் செய்தார்கள். அவன் யார் தெரியுமா? காந்தார தேசத்தினுடைய மன்னன் சகுனி. இவனை போல சூதாடுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே இல்லை. சூதாடுறது மட்டுமில்ல, இவனை போல அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும்.
எல்லா மாயாஜால வேலைகளையும் செய்யக்கூடியவன் இந்த சகுனி என்று சகுனியை அறிமுகம் செய்தார்கள். அதற்கு பிறகு அஸ்வத்தாமன் அமர்ந்திருக்கிறார். இந்த அஸ்வத்தாமன் யார் தெரியுமா? துரோணாச்சாரியாருடைய புதல்வன். சாதாரணமானவர் அல்ல இவருடைய தந்தை. அத்துணை பேருக்கும் போர் திறமைகளை சொல்லிக் கொடுத்தவர், அஸ்திர வித்தைகளை சொல்லிக் கொடுத்தவர். பரசுராமரிடம் 7 நாட்களில் அத்தனை அஸ்திர வித்தைகளையும் கற்றவர் துரோணாச்சாரியார். அவருடைய மகன் அஸ்வத்தாமன் மிகவும் பலம் பொருந்தியவன், சாதாரணமானவன் அல்ல. இவன் சிரஞ்சீவியாக இருக்கப் போகிறான், மிகவும் பலம் பொருந்தியவன். மாணவர்களுக்கே வித்தைகளை ஒன்றுவிடாமல் சொல்லிக் கொடுத்த துரோணாச்சாரியார் தன் மகனுக்கா சொல்லிக் கொடுக்காமல் விட்டு விடுவார்? மிகுந்த திறமைசாலி என்று அஸ்வத்தாமனை அறிமுகம் செய்தார். அஸ்வத்தாமனுக்கு அடுத்தாப்பில் அமர்ந்திருந்தான் கர்ணன். அந்த கர்ணனை பார்த்து சொன்னார்கள், நட்புக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவன், செய்நன்றிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவன், மிகச்சிறந்த பராக்கிரமசாலி. ஆனால் இடையறாத அவன் வாழ்க்கையில் விதி விளையாடிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரையும் பாரதம் எப்படி அவர்களுடைய அந்த கேரக்டரை முன்னிறுத்தி அறிமுகம் செய்தது பாருங்கள். அது முடிய நேர பலராமனை அறிமுகம் செய்து வைத்தார்கள். மிகவும் பலம் பொருந்தியவன், சாதாரணமானவன் அல்ல, எதையும் சாதிக்கக்கூடியவன் என்று பலராமனை அறிமுகம் செய்தார்கள். அப்புறம் கண்ணனை அறிமுகம் செய்கிறார்கள். கண்ணனும் அந்த வகையில் தான் இருக்கிறான். அந்த கண்ணனை அறிமுகம் செய்கிறார்கள். எந்த நேரம் இவன் என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியாது. நாங்கள் இவன் இன்னதுதான் செய்ய போகிறான் என்பதை யாராலும் யூகிக்க இயலாது. அவன்தான் இந்த கண்ணன் என்று அறிமுகம் செய்தார்கள். அதற்கு பிறகு அவனுடைய தம்பி சாத்தகியை அறிமுகம் செய்தார்கள். சாத்தகிக்கு பிறகு சிசுபாலனை அறிமுகம் செய்தார்கள். சிசுபாலன் கண்ணனுக்கு எதிராகவே எப்பொழுதும் நடக்கக்கூடியவன், துர்புத்தி உள்ளவன் என்று அவனை அறிமுகம் செய்தார்கள். அதற்கு பிறகு சராசந்தனை அறிமுகம் செய்தார்கள். சராசந்தனை அறிமுகம் செய்கின்ற பொழுது கண்ணனுக்கு இந்த உலகத்தில் தெரியாதது எதுவும் இல்லை. ஆனால் மதுராபுரியை விட்டுவிட்டு துவாரகைக்கு கிருஷ்ணன் செல்வதற்கே இந்த சராசத்தன் ஒரு காரணம் என்று அவனை அறிமுகம் செய்தார்கள். அதற்கு பிறகு சல்லியனை அறிமுகம் செய்தார்கள். சல்லியனை அறிமுகம் செய்தார்கள். மாத்ருயினுடைய, அதாவது குந்தி மாத்ருய் பாண்டுவினுடைய மனைவிமார். அதில் மாத்ருயினுடைய சகோதரனாக இருப்பவன் இந்த சல்லியன். இவனைப் போல யாரும் தேர் ஓட்ட இயலாது என்று அவனை அறிமுகம் செய்தார்கள். இப்படி ஒவ்வொருத்தரையா அறிமுகம் செய்து பாண்டவர்கள் இப்பொழுது அந்தண ரூபத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நேரம், இந்த அறிமுகம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம் திட்டத்துய்மன் எந்திரிச்சான். திட்டத்துய்மன் எழுந்து சொன்னால், நீங்கள் எல்லாரும் இந்த சுயவரத்துக்கு வந்திருக்கீங்க, திரௌபதி யாரை விரும்புகிறாளோ அவளுடைய கழுத்திலே மாலை அணிவிக்கப்பட இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டணும். யார் சிறந்த திறமைசாலிகளோ அவருக்கே இந்த திரௌபதி மாலையிடுவாள் அப்படின்னு காட்டினா. ஒரு பெரிய சக்கரம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய எந்திரத்தை போல ஒரு சக்கரம் அது சுற்றி கொண்டே இருக்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய இலக்கை எவன் ஒருவன் அம்புவில் கொண்டு அதை சாதிக்கிறானோ, அந்த இலக்கை எவன் தொடுகிறானோ அவனுக்கே திரௌபதி. என்ன யாரும் எதிர்பார்க்கல. இதை என்னையா அது, பெரிய ஒரு இயந்திரம் சுற்றி கொண்டே இருக்கிறது, அதனுடைய இலக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இலக்கை வில்லை வளைத்து அம்பை பூட்டி எவன் அந்த இலக்கை அடைகிறானோ அவனுக்கே திருமணம்னு திட்டத்துய்மன் சொல்கிறானே அப்படின்னு பாதி பேர் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சாங்க. பாதி பேர் நடந்தே ஆகணும் அப்படின்னு முயற்சி செய்தார்கள். ஒவ்வொருத்தராக முயற்சி செய்கிறார்கள், ஆனால் தோல்வி அடைகிறார்கள். இந்த அந்தணர்களை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான் கிருஷ்ணன். பாண்டவர்கள் தான் அந்தண ரூபத்திலே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான். அவனுக்கு தெரியாத இந்த உலகத்தில் ஏதாவது நடத்த முடியுமா, நடக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா? எதுகுல அம்சத்தை சார்ந்த அந்த எதுகுல வம்ச மன்னர்கள் அத்தனை பேரையும் அழைத்து
அந்த அந்தண ரூபத்தில் இருப்பவர்கள் பாண்டவர்கள், அவர்களுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டான்ட்டான். இப்போ மற்ற எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஒவ்வொருவராக அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்தார்கள், நடக்கலை. எல்லாரும் தோற்று போனார்கள். இப்பொழுது எழுந்து நின்றான். யாரு? அர்ஜுனன். அந்தண ரூபத்தில் இருக்கிறான். எழுந்து நின்று சொன்னான், இந்த இலக்கை அடைபவர்களுக்குத்தானே இந்த பெண். ஆமா, இந்த இலக்கை அடைவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சத்திரியர்கள் மாத்திரம்தான் இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமா? இந்த இலக்கை எங்களை போன்ற அந்தணர்கள் அடைந்து விட்டால் அந்த பெண்ணை எங்களுக்கு தருவீர்களா மாட்டீர்களா என்று கேட்டான். திட்டத்துய்மன் சொன்னான், எந்த பேதமையும் இல்லை இங்கே. அந்தணன் என்கின்ற சத்திரியன் என்கின்ற பேதம் இல்லை, வெற்றி பெற்றவனுக்குத்தான் திரௌபதி என்று சொன்னான். அடுத்த கணமே அந்த வில்லை வழித்து அம்பு தொடுத்து அந்த இலக்கை அடைந்தான் அர்ஜுனன். அரங்கத்தில் அந்தணர்கள் அத்துணை பேரும் ஆரவாரம் செய்தார்கள். ஏன்னா வெற்றி பெற்றவன் அந்தணன் நினச்சிக்கிட்டு. சத்திரியர்கள் யாருக்கும் முகம் சரியில்லை. எப்படி சத்திரியர்கள் வரக்கூடிய இடத்தில் அந்தணர்கள் வரலாம்? நம்ம கண்ணு முன்னாடி எப்படி திரௌபதி அவன் தூக்கி கொண்டு போகலாம்? இதை விடலாமா அப்படின்னா யாரு? சும்மா கிடக்க மாட்டான் நம்ம துரியோதனன். சொன்ன உடனே அவர்கள் இருவருக்கும் இடையிலே போர். மற்ற மன்னர்களுக்கும் இப்போ சத்திரிய ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்தண ரூபத்தில் இருக்கக்கூடிய சத்திரியர்களாகிய பாண்டவர்களுக்கு இடையில போர். ஒவ்வொருத்தரையா தூக்கி துவம்சம் பண்ண அர்ஜுனன். நகுலன் கர்ணனை ஓட ஓட வரட்டினான். சகாதேவன் சல்லியனை ஓட ஓட வரட்டினான். இருக்கிற இடம் தெரியாமல் அத்துணை பேரும் அலறிக்கொண்டு ஓடினார்கள். திரௌபதியை தூக்கிட்டு நேராக புறப்பட்டு வந்துட்டாங்க 5 பேரும். இப்போ அந்த பார்க்கவன் என்கின்ற குயவன் வீட்டுக்குள்ளே இப்போ குந்தி உட்கார்ந்துருக்கா. அந்த குடிசைக்கு வெளியே நின்றுக்கிட்டு இப்போ அர்ஜுனன் சொன்னா, அம்மா, வெற்றி பெற்ற நாங்கள் ஒரு அருமையான கனியை கொண்டு வந்திருக்கிறோம். வெற்றி பெற்ற நாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே உள்ளிருந்தே வந்திருக்கிற பொருள் என்னன்னு பார்க்காம குந்தி 5 பேரும் அதை பங்கிட்டு உண்ணுங்கள்னா. 5 பேரும் பங்கிட்டு உண்ணுங்கள்னு சொல்லிக்கொண்டே வெளியே வந்து பார்த்தா 5 பேரும் ஒரு பெண்ணோடு நிற்கிறார்கள். ஆகா, அவசரப்பட்டு கொண்டு வந்திருக்கிற பொருள் என்னன்னு தெரியாமல் நான் சொல்லிட்டேனேன்னு வேதனைப்பட்ட அம்மா, உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்று சொன்னால் அது தெய்வத்தினுடைய சங்கல்பம். அதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று 5 அவளை திருமணம் செய்ய சம்மதித்தார்கள். இந்த செய்தி பாஞ்சால தேசத்து மன்னனுக்கு போகுது. ஏன்னா இந்த பாண்டவர்கள் அந்தண ரூபத்தில் பார்க்கவன் என்கின்ற குயவன் வீட்டில் தான் இருந்தாங்க. அங்கே தான் குந்தி இருந்தா. திரௌபதியை தூக்கிட்டு வந்த அர்ஜுனன் ஒரு கனியை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே 5 பேரும் பங்கிட்டு கொள்ளுங்கள்னு அவள் அம்மா சொல்லிட்டா. சரி, நாங்கள் 5 பேருமே இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறோம் என்று தர்மனும் சொல்லிட்டாருங்கிற செய்தியை ஒற்றன் போய் பாஞ்சால தேசத்து மன்னன்ட்ட சொன்னான். அவன் ஆடி போயிட்டான். என் ஒத்தைக்கு ஒரு பொண்ணு 5 பேர் திருமணம் பண்ணுறதா? அது எப்படி சாத்தியமாகும்? முதல்ல இதுவர்கள் பாண்டவர்கள் தானா? ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த சுயவர அவையில் இவர்கள் அந்தணர்களாகத்தான் தெரிந்தார்கள். அவன் கண்ணுக்கு அந்தண ரூபத்தில் தானே இருக்கிறாங்க. இவர்கள் முதல்ல பாண்டவர்கள் தானா என்று தெரிந்து கொள்ளணும்னு அந்த 5 பேரையும் கூட்டிட்டு வாண்டான். இப்போ பாஞ்சால தேசத்து மன்னனுடைய அவைக்கு வருகிறார்கள் 5 பேரும். என்ன செஞ்சான்? ஒரு புறம் முழுவதும் பொன்னு, மணி, முத்துக்கள், ஆபரணங்கள் அப்படியே குவித்து வைத்திருந்தான். இன்னொரு பகுதியில் போர்க்கருவிகளை குவிச்சு வச்சுருந்தான். இந்த 5 பேர்கிட்டையும் கேட்டான், அந்த 2ல் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோ அருமையாக சுயவர மண்டபத்தில் அவ்வளோ அருமையாக உங்களுடைய திறமையை காட்டினீர்கள். இந்த ஆபரணங்கள் எல்லாம் உங்களுக்கு வேணுமா? இல்லை, இந்த போர்க்கருவிகள் வேணுமான்னு கேட்டான். 5 பேரும் போர்க்கருவிகளை கையில் எடுத்தார்கள். அப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வந்தான். ஆகா, இவர்கள் உறுதியாக பாண்டவர்களே என்று முடிவுக்கு வந்தான். பணத்தை மதிக்காம போர்க்கருவிகளை கையில் தூக்கக்கூடிய மிகச்சிறந்த சத்திரியர்கள் இந்த பாண்டவர்கள் என்று முடிவுக்கு வந்தான்.
இப்போ இந்த பெண்ணை நான் அர்ஜுனனுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் நான் துருபதன். அப்போ தர்மன் சொன்னார், அர்ஜுனனுக்கு மட்டும் இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய இயலாது, நாங்கள் ஐவருமே அவளை திருமணம் செய்ய போகிறோம். ஆடி போயிட்டான் துருபதன். என் ஒரு மகளை நீங்கள் 5 பேர் எப்படி திருமணம் செய்வீர்கள் என்று கேட்டால் என் தாயினுடைய வாக்கு, அதிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம். ஆக ஒவ்வொரு நாளையும் தேர்ந்தெடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் திரௌபதிக்கு திருமணம் செய்து வையுங்கள். இது உலக நடப்புக்கு அப்பாற்பட்டல்லவா இருக்கிறது என்றான் துருபதன். அப்போ வியாசர் வெளிப்பட்டு சொன்னார் துருபதன்ட்ட, அப்பா இது தெய்வ சங்கல்பம், இது உன்னுடைய முடிவோ என்னுடைய முடிவோ அல்ல, இது தெய்வ சங்கல்பம் என்று சொன்னான். என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது தான் திரௌபதி ஏன் 5 பேரை திருமணம் செய்தாள் என்கின்ற செய்தியை, திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏன் அவளுக்கு ஏற்பட்டது என்கின்ற செய்தியை ரொம்ப அழகாக வியாசர் துருபத மன்னனுக்கு சொன்னான். வியாசர் துருபதனிடம் சொன்னார், உன்னுடைய மகள் திரௌபதி பாண்டவர்கள் 5 பேரையும் திருமணம் செய்வது என்பது மனித தர்மம் அல்ல, அது தேவ தர்மம். ஆக மனதை ஒருநிலைப்படுத்தி முழு மனதோடு உன் மகளை பாண்டவர்களுக்கு விவாகம் செய்து வை. காரணம், இந்த பிறவியில் அவள் உனக்கு மகள், ஆனால் அவளுடைய முற்பிறவிப்படி அவளுடைய வாழ்க்கை நிகழ்கிறது என்பதை வியாசர் துருபதனிடம் எடுத்து சொல்கிறார். அப்போ திரௌபதியினுடைய முற்பிறவி என்ன என்பதை பாரதம் சொல்கிறது. முற்பிறவியில் அவள் யார் என்று கேட்டால் அவள்தான் நழாயினி என்று பார்க்கிறோம். இந்த நழாயினி யார்? நழமகா சக்கரவர்த்திக்கும் தமயந்திக்கும் பிறந்த பெண் குழந்தை தான் இந்த நழாயினி. இந்த நழாயினி யாரை திருமணம் செய்கிறாள் என்று சொன்னால் மௌத்கல்ய முனிவரை திருமணம் செய்கிறாள். மிகவும் அழகு பொருந்தியவள் நழாயினி. நழாயினியை போல ஒரு அழகு பொருந்தின பொண்ணை பார்க்கவே முடியாது, மிகவும் அழகு பொருந்தியவள். ஆனால் மௌத்கல்ய முனிவருடைய ரூபம் கொஞ்சம் கோரமாக கொஞ்சம் விகாரமாக இருக்கும். ரொம்ப அழகானவள் தன் மனைவி என்பது அவருக்கு தெரியும். அவரையும் அறியாமல் அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மை விட நம்முடைய மனைவி மிக அழகாக இருக்கிறாளே, இவள் கடைசி வரைக்கும் நமக்கு உண்மையாக இருப்பாளா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட அவருக்கு வந்தது. அதனால் அவளுடைய கற்பை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர் தன்னுடைய தவ வலிமையினால் தன்னுடைய உடலை ஒரு குஷ்டரோகியாக மாற்றிக்கொண்டார். குஷ்டரோகம் என்கின்ற நோய் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக பீடிக்க ஆரம்பித்தது. கிழ ரூபத்தை பெற்றார். இப்போ இந்த ரூபத்தில் கூட நம்முடைய மனைவி நழாயினி இவ்வளவு அழகு பொருந்தியவள், நம்மீது அன்பு வைத்திருக்கிறாளா பார்க்கலாம் அப்படின்னு அவளுடைய கற்பை சோதித்தார். ஆனால் நழாயினி மிகவும் அவர் மீது பரிவு காட்டினாள், மிகவும் அன்பு காட்டினாள். அந்த மாதிரி ஒரு பணிவிட யாரும் அவ்வளவு சின்ன வயசில் செய்ய முடியாது. நழாயினி தன்னுடைய கணவனுக்கு செய்த பணிவிடையை போல ஒரு பெண் இனிமே இந்த உலகத்தில் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த குஷ்ட ரோகத்தில் உடல் முழுவதும் துர்நாற்றம். ஆனால் வாசனை தைலங்களை கொண்டு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ரணங்களை எல்லாம் துடைத்து அவருக்கு ஆகாரம் ஊட்டி என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அத்தனை பணிவிடைகளையும் அந்த பெண் மிக அழகாக செய்தாள். ஆனாலும் மௌத்கல்ய முனிவரை போல நழாயினியை கொடுமைப்படுத்துறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். எந்த அளவுக்கு கணவனுக்கு இவ பணிவிடை செய்தாளோ அந்த பணிவிடைகளுக்கெல்லாம் எப்படி நழாயினி பேர் போனவளோ அதை போல கொடுமை செய்வதற்கு ஒருத்தன் பேர் போனவன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மௌத்கல்ய முனிவர் தான் சொல்லலாம். இந்த உடல் முழுவதும் வீசக்கூடிய துர்நாற்றம் அதை கொஞ்சம் கூட
மனசில் எந்த விதமான அருவருப்பும் ஏற்படாமல் வாசனை திரவியங்கள் தைலம் கொண்டு, மருந்து தைலங்கள் கொண்டு அவர் உடல் முழுவதும் துடைத்து எடுத்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் கூட தன்னுடைய கால்களால் அவளை அப்படியே எட்டி உதைப்பார். அப்போ எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனாக இருக்கணும் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தொடர்ந்து பணிவிடை செய்தாள். ஒரு நாள் சொன்னார், எனக்கு ஒன்றும் பிடிக்கலை, இந்த பக்கத்து கிராமத்தில் உன்னை விட அழகான ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு தாசியினுடைய இல்லம். அந்த காலத்தில் அந்த பழக்கமெல்லாம் இருந்திருக்கு. அந்த தாசியினுடைய இல்லத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போ அப்படின்னார். ஒரு மனைவியினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? வாழ துடிக்கக்கூடிய இளமை நழாயினிக்கு. உன்னை பார்த்தாலே பிடிக்கலைங்கிறார். அவரோடு இணைந்து வாழக்கூடிய நிலையில் இப்பொழுது அவருடைய உடல்நிலையும் இல்லை. ஆனால் கொடுமை, நின்றா குற்றம் உட்கார்ந்தா குற்றம்னு கொடுமைக்கு மேலே கொடுமை. அந்த கொடுமையினுடைய உச்சம் என்னன்னு கேட்டால், தாசி வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போகணும். கொஞ்சம் கூட கவலைப்படலை. கணவனுடைய விருப்பம்தான் தன்னுடைய விருப்பம்னு அவரை ஒரு போர்வையில் சுற்றி ஒரு கூடையில் வச்சு அவரை சுமந்துக்கிட்டு போகிறார். அந்த தாசி வீட்டுக்கு சுமந்துக்கிட்டு போகிறார். போய் தாசி வீட்டில் அவரை இறக்கி விட்டுட்டு வெளியே ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறாள். என் கணவனுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் என்று கொஞ்சம் கூட மன கிளேசம் இல்லாமல் காத்து கொண்டிருந்தாள். இப்போ வெளியே வந்த மௌத்கல்ய முனிவரை பழையபடி போர்வையில் சுற்றி கூடையில் ஏற்றிக்கிட்டு வர்ற வழியில் இந்த கூடை ஒருவருடைய காலில் இடிக்குது. இந்த கூடையை தலையில் சுமந்துக்கிட்டு வாரா. அந்த கூடையிலிருந்த துவாரம் வழியாக மௌத்கல்ய முனிவருடைய குஷ்டம் முதிர்ந்த அந்த கால் வெளியே தொங்குது, கூடைக்கு வெளியே தொங்குது. இப்போ ஒரு முனிவன் கழுமரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறான். அந்த முனிவனை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கதையை கேட்டுக்கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது யார் என்று உங்களுக்கு தெரியும். மாண்டவிய முனிவர். அந்த மாண்டவிய முனிவர் ஏன் கழுமரத்தில் தொங்குனாருங்கிற கதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ கழுமரத்தில் மாண்டவிய முனிவர் தொங்கி கொண்டிருக்கிறார். இரவு பொழுதில் இவ கூடையில் வச்சு அந்த கூடையினுடைய துவாரத்து வழியாக இவர் கால் தொங்கிக்கிட்டு வருது. இருட்டு பொழுது, கொஞ்சம் கவனிக்காமல் அந்த கூடை அவருடைய காலில் இடிச்சிருது. இடித்த உடனே அவர் ஏற்கனவே கழுமரத்தில் தொங்கிட்டு கிடக்கார். உயிர் போகாமல் உயிரை பிடிச்சி வச்சிருக்கார். இப்போ அவர் என்ன செஞ்சார் பாருங்க, இந்த வலி பொறுக்க முடியாமல் கூடையை வச்சு இடித்து அந்த பெண்ணை பார்த்து, நழாயினியை பார்த்து சொன்னார், விடிகிறதுக்குள்ளே சுமந்துக்கிட்டு போறிய உன் புருஷன் அவன் தலை வெடிக்கும், போயிட்டு வா அப்படின்னார். அவருக்கு அவ்வளோ கோபம். ஏற்கனவே கழுமரத்தில் தொங்குனவர் நேராக போய் தர்மதேவன்கிட்ட கேள்வி கேட்டார். அப்போ எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனைன்னு கேட்டதுக்கு, சின்ன வயசில் புழு பூச்செல்லாம் நீ துன்பப்படுத்தின, அதனால தான் உனக்கு இந்த தண்டனைன்னு அவர் சொல்லுவார். என்னையா இப்படி ஒரு அநியாயமான தண்டனையை கொடுக்குறியா, இது நல்லாவா இருக்குது? 12 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள் தப்பே செஞ்சாலும் அது தண்டனைக்குள்ளே வராத. நான் அந்த புழு பூச்சைகளெல்லாம் இம்சை பண்ணும் போது எனக்கு வயசு என்ன இருக்கும்? என்னமோ ஒரு 10 வயசு இருக்கும். நான் தர்மதேவன், ஏயா என்னை இப்படி சீரழித்து சின்னாபின்னமாக்குற? 10 வயசில் நான் செஞ்ச தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? இல்லை, அதெல்லாம் இல்லை, அந்த பாவத்துக்காக தான் நீ கழுமரத்தில் தொங்குறேன்னு சொல்லி சொல்கிறியே, இது நியாயமானு தர்மதேவன்கிட்ட கேள்வி எழுப்பின மாண்டவியர், தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கு விழப்பெரிய தண்டனையான தர்மதேவன்கிட்ட கேள்வி கேட்க தெரிந்த மாண்டவியர் இப்போ தெரியாமல் இந்த கூட அவர் காலில் இடிச்சிட்டு, ஆனால் வேதனை பொறுக்க முடியாமல் சாபத்தை கொடுத்துட்றார். சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே உன் கணவனுடைய தலை சுக்கு நூறாக நொறுங்கி போகும்னார். அந்த பெண் சொன்னால், சூரியன் உதிச்சா தானே நொறுங்கும். நான் உண்மையாக உங்களை இடிக்கணும்னு அந்த கூடையை வச்சு இடிக்கலை, தெரியாமல் பட்டுட்டு. நானே பல வேதனையில் இருக்கேன். இருட்டுக்குள்ளே கண்ணு தெரியாமல் உங்கள் மேலே தெரியாமல் இடிச்சிட்டேன்னா என்னை மன்னிக்கக்கூடாதான்னு கேட்டான். மன்னிப்புலாம் இல்லை, சூரியன் உதிச்ச உடனே உன் புருஷன் தலை சுக்குநூறாக நொறுங்கிடும். அவள் சொன்ன, சூரியன் உதிச்சா தானே நொறுங்கும், நாளைக்கு சூரியன் உதிக்காதுன்ட்டா.
சூரியன் இனிமே உதிக்காது. சூரியன் உதிச்சா தானே என் கணவனுடைய தலை சுக்குநூறாகும். சூரியன் உதிக்காது. மறுநாள் காலையில் சூரியன் உதிச்சானா உதிக்கலை. நழாயினியினுடைய கற்பினுடைய கனலை பார்த்து அதிர்ந்து மிகுந்த வெப்பத்தை கொப்பளிக்கக்கூடிய சூரியன் உதிக்கலாமா வேண்டாமான்னு மறைந்து நின்னான். உதிக்கலை. உலகமே இருண்டு போச்சு. தேவாதி தேவர்கள் எல்லாம் சூரியன் உதிக்கவில்லை என்று எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் நழாயினி மாண்டவிய முனிவரிடம் சபதம் இட்ட செய்தி எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ நேராக நழாயினிகிட்ட போய் சொன்னாங்க, அம்மா இந்த சாபத்தை திரும்ப வாங்கிக்கோன்னு. சாபத்தை நான் கொடுத்ததே நான் திரும்ப வாங்க முடியாது. என் கணவர் என்ன தவறு செய்தார், நான் என்ன தவறு செய்தேன், தெரியாமல் அவருடைய கால் பட்டதுனால இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுக்கலாமா? அவரே தான் அந்த சாபத்தை திரும்ப பெற வேண்டும். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா நழாயினி. ஏன்னா சூரியன் உதிச்சா புருஷன் செத்து போயிடுவான். என்னால் முடியாது அப்படின்னா. அப்போ தேவர்கள் எல்லாம் முடிவு செய்து என்ன நினைத்தார்களா, ஒரு கற்புக்கரசி இட்ட சாபம் இன்னொரு கற்புக்கரசியால் தான் தீர்க்க முடியும், வேறு யாராலையும் தீர்க்க முடியாது. அதனால எல்லாரும் யாரை போய் பார்த்தாங்கன்னா, அத்ரி மகரிஷியினுடைய மனைவி அனுஷ்யாவை போய் பார்த்தார்கள். அந்த அனுஷ்யா சாதாரண கற்புக்கரசி இல்லை. 3 மும்மூர்த்திகள். இந்த 3 மும்மூர்த்திகளும் அவளை சோதிக்க வந்தபோது அவர்களை குழந்தையாக்கி தொட்டிலில் போட்டு தாலாட்டி சீராட்டி அவர்களுக்கு சோறூட்டியவள் அனுஷ்யை. அந்த அனுஷ்யாட்ட போய் இப்போ எல்லாரும் நின்னாங்க, அம்மா ஒரு கற்புக்கரசி போட்ட சாபத்தை இன்னொரு கற்புக்கரசியால் தான் தீர்க்க முடியும். தயவு செய்து சூரியனை உதிக்க செய்யும்படியாக நீங்கள் நழாயினியிடம் முறையிடுங்கள். இப்போ அனுஷ்யா நேராக புறப்பட்டு நழாயினிகிட்ட வந்து, அம்மா சூரியன் உதிக்கணுமா, உயிர்களெல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறது, சூரியனை உதிக்கும்படி சொல் என்று சொன்ன உடனே அவ சொன்னா, இல்லை சூரியன் உதித்து விட்டான் என்று சொன்னால் என் கணவன் தலை நொறுங்கி விடுமே, அதற்கு பிறகு நான் எப்படி வாழ்வது என்று கேட்டாள். அவ சொன்னா, உன்னுடைய கற்புத்திறத்தை வைத்து சூரியனை உதிக்கும்படியாக நீ இட்ட சாபத்தை நீயே திரும்ப பெற்றுக்கொள். அப்போ சூரியன் உதிப்பான். சூரியன் உதித்த உடனே உன் கணவனுடைய தலை நொறுங்கி மாண்டு போவான். மாண்டு போன உன்னுடைய கணவனை என்னுடைய கற்புத்திறத்தால் உயிர் கொடுத்து காப்பாற்றுகிறேன் என்று சொன்னான். அதன்படி சூரியன் மீண்டும் உதிக்கும்படியாக ஆணை பிறப்பித்து சூரியன் வந்தவுடனே மௌத்கல்ய முனிவருடைய தலை சுக்குநூறா நொறுங்கி அனுஷ்யா தன்னுடைய கற்புத்திறத்தால் மௌத்கல்ய முனிவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். மிகவும் கற்பில் சிறந்தவள் நழாயினி. அது மட்டுமல்ல, தனக்கு உயிர் கொடுத்தவள் என்கின்ற காட்சியை நேரில் பார்த்த உடனே மௌத்கல்ய முனிவருடைய மனசு அப்படியே மாறி போகுது. அது வரைக்கும் தீவிர கொடுமை. வாழ்கிற காலத்தில் ஒரு நாள் என்ன காரியம் செய்தார் தெரியுமா? சாப்பாடு போட்டு கொண்டு அந்த அம்மா வைக்கிறா நழாயினி. மௌத்கல்ய முனிவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். முழுதும் உடல் முழுதும் குஷ்டம் ரணங்களாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவர், இவன் உண்மையாகவே நம்ம மீது அன்பு செலுத்துகிறாளா பார்ப்போன்னு ஒரு விரல், அழுகின விரல் அந்த சோத்துக்குள்ளே விழுற மாதிரி பார்த்துக்கிட்டார். சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாட்டை அந்த அம்மாட்ட கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னார். உடனே அந்த அம்மா என்ன செய்தா, பார்க்கிறா உள்ளுக்குள்ளே ஒரு விரல் கிடக்கு, அழுகின விரல். பொறுமையாக அந்த அழுகின விரலை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு மௌத்கல்ய முனிவருடைய எச்சில் சாதத்தை சாப்பிட்டா. அப்பேற்பட்ட கற்புக்கரசி நழாயினி. அந்த நழாயினியினுடைய கற்பினுடைய திறத்தை பார்த்தார் மௌத்கல்ய முனிவர். தனக்கே உயிர் பிச்சை கொடுத்தவள் தன்னுடைய கற்பின் திறத்தால் என்பதை உணர்ந்து தன்னுடைய அந்த குஷ்டரோக உருவத்தை மாற்றி, முதுமையான அந்த உருவத்தை மாற்றி, தன்னுடைய முழு ரூபத்தை, அழகான ரூபத்தை, ஒரு காலத்தில் கோர ரூபமாக இருந்த மௌத்கல்ய முனிவர்
இவளுடைய கற்பினுடைய திறத்தாலும் அனுஷ்யவனுடைய கற்பினுடைய திறத்தினாலும் மீண்டும் உயிர் பெற்று எழுகின்ற பொழுது மிகுந்த அழகு பொருந்தியவராக மௌத்கல்ய முனிவர் மாறினார் என்று நாம் பாரதத்தில் படிக்கிறோம். அந்த மௌத்கல்ய முனிவரும் நழாயினியும் அதற்கு பிறகு நீண்ட காலம் மிகுந்த அன்போடு வாழ்க்கை நடத்தினார்கள். இப்போ ஆயுள் முடிந்து போனது நழாயினிக்கு. அவள் மீண்டும் இன்னொரு பிறவி எடுத்தாள். அந்த பிறவியில் அவளுடைய பேர் இந்திரசேனைன்னு பேர். இந்திரசேனை என்று பெயர் கொண்டு பிறந்தாள். இப்போ மௌத்கல்ய முனிவர் எங்கே இருக்கிறார் என்று தேடுகிறாள். ஏன்னா 2 பேரும் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற காலத்தில் என்னுடைய உயிரை காத்தவள் நீ, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ சுவாமி அங்கே நான் இருக்கணும், எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்கள் தான் மௌத்கல்யங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், அப்படி எனக்கு ஒரு வரத்தை கொடுங்கன்னு கேட்டா. அதன்படி அடுத்த பிறவியில் இந்திரசேனையாக பிறந்து மௌத்கல்யரை தேடி பிடிச்சு மௌத்கல்யரை கண்டுபிடிச்சு அவரோடு வாழ வேண்டும் என்று முற்படுகிறாள். ஆனால் இவளோடு இணைந்து வாழக்கூடிய மனநிலையில் இப்போ மௌத்கல்ய முனிவர் இல்லை. அவர் தன்னுடைய தீவிர தவத்தால் எனக்கு தவ வாழ்க்கை தான் வேணும், இனிமேல் லௌகீக வாழ்க்கை வேணாம் அப்படின்னார். எப்படியாவது மௌத்கல்யரை அடைந்து விட வேண்டும் என்று, எனக்கு என்னதான் சுவாமி வழி, நீங்கள் இல்லைன்னா எனக்கு ஏது வாழ்க்கை என்று கேட்டாள். உன் மனம் சாந்தி பெறும், சிவனை நோக்கி தவம் செய் என்று மௌத்கல்ய முனிவர் நழாயினியிடம் சொல்கிறார். இப்போ சிவனை நோக்கி ரொம்ப அழகாக இந்திரசேனை தவம் செய்கிறாள். ஏன்னா போன பிறவியில் நழாயினி, இந்த பிறவியில் அவள் இந்திரசேனை. அந்த இந்திரசேனையிடம் மௌத்கல்ய முனிவர் சொன்னாரம்மா, நீ போய் சிவனை நோக்கி தவம் செய். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அவள் தான் நழாயினி, அவள் தான் இந்திரசேனா. ஒரு பிறவியில் நழாயினி, அடுத்த பிறவியில் இந்திரசேனை என்று பார்க்கிறோம். சிவனை நோக்கி தவம் செய்தாள். சிவனை நோக்கி தவம் செய்கின்ற பொழுது உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் சிவன். இவள் என்ன வரம் கேட்டாள் தெரியுமா? எனக்கு கணவனை தாரும், எனக்கு கணவனை தாரும், எனக்கு கணவனை தாரும், எனக்கு கணவரை தாரும், எனக்கு கணவரை தாரும்னு 5 தடவை வேண்டினா சிவன்ட்ட. சிவன்ட்ட 5 முறை வேண்டினாள். உடனே சிவன் என்ன செய்தார்? சரி, உனக்கு 5 கணவனை தந்தோம், ஆனால் இந்த பிறவியில் இல்லை, அடுத்த பிறவியில் என்றார். இந்த பிறவியில் இல்லை, அடுத்த பிறவியில் என்னார்? ஒன்றும் ஓடலை சுவாமி, கணவனை தாரும்னு கேட்கணும்னு நினச்சேன், அதை 5 முறை தெரியாமல் கேட்டுட்டேன். அதுதான் உன்னுடைய விதி. அடுத்த பிறவியில் நீ என்ன செய்ய, நேராக கங்கையில் போய் மூழ்கு. அப்படி கங்கையில் மூழ்கின்ற பொழுது உன்னை எதிர்பட்டு ஒரு வாலிபன் வருவான், அவனை அழைத்து கொண்டு இங்கே வா அப்படின்னார். இப்போ நேராக இந்திரசேனை கங்கையில் போய் அழுது கொண்டே மூழ்கினாள். அவளுடைய கண்களிலிருந்து வடிந்த கண்ணீர் தாமரை மலர்களாக பூத்து குலுங்கியது. இந்த காட்சியை எதிர்கொண்டு நின்ற இந்திரன் பார்த்தான். பார்த்து என்ன இது ஆச்சரியம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். இவளுக்கு எதிர்ப்பட்ட ஆணை அழைத்து கொண்டு வரும்படியாக சிவன் கட்டளையிட்டிருக்கிறார். இப்போ இந்த இந்திரன் அந்த பெண்ணை பார்த்து கேட்டான், நீ யார் பெண்ணே என்று கேட்டான். அந்த பெண் சொன்னான், நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும், என் கூட புறப்பட்டு வாழ்ந்து நேராக கொண்டு போய் சிவன் முன்னாடி நிறுத்தினான். சிவன் ஏற்கனவே இதை போல இந்திரர் 4 பேரை பிளத்வாரத்தில் அடைச்சி வச்சிருக்கான் சிவன், அவர்களுடைய ஆணவத்துக்காக. இப்போ இந்த இந்திரனோ சிவனை கண்டுகொள்ளாமல் ஆணவத்தினுடைய உச்சத்தில் இழந்தான். அந்த ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருந்த இந்திரனுடைய பலம் முழுவதும் அழியச் செய்து மண்ணிலே வீழும்படியாக செய்தான் சிவன். இப்பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து எழுந்து நின்றான். அந்த இந்திரனிடனோ இந்த இந்திரசேனாவிடமோ இறைவன் சிவன் சொல்கிறான், ஏற்கனவே ஆணவத்தால் என்னால் விலத்வாரத்தில் அடைத்து வைக்கப்பட்ட 4 இந்திரர்கள் உன்னோடு சேர்ந்து 5 பேர் இவளுக்கு கணவனாக வாய்ப்பது உறுதி. இந்த 5 பேரும் தான் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று மிக அழகாக இந்திரசேனைக்கு வரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த இந்திரசேனை தான் திரௌபதியாக இப்பொழுது துருபதனுக்கு மகளாக பிறந்திருக்கிறாள்.
அவள்தான் இந்த 5 பேரையும், தர்மனையும், பீமனையும், அர்ஜுனனையும், நகுலனையும், சகாதேவனையும் திருமணம் செய்திருக்கிறாள். துருபதா, இது இறைவனுடைய கட்டளை, மானுடர்கள் முடிவு செய்யக்கூடிய விடயம் அல்ல என்பதை தெளிவாக சொன்ன பிறகு துருபதனுக்கு ஒரு நிம்மதி வருகிறது. அதற்கு பிறகுதான் துருபதனுக்கு ஒரு நிம்மதி வருகிறது. இப்போ துருபதனுடைய அவையில் இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இந்த கௌரவர்கள் எல்லாம் அங்கே புறப்பட்டு வந்து அவர்களோடு சண்டையிட்டு திட்ட தூய்மன் அவர்களை ஓட ஓட விரட்டி பழையபடி இந்த கௌரவ சேனைகள் எல்லாம் புறப்பட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து பழையபடியும் இந்த பாண்டவர்களை எப்படி அழிக்கலாம்னு திட்டம் போட்டான் துரியோதனன். இந்த பாண்டவர்களை எப்படி அழிக்கிறது? பாஞ்சால தேசத்துலலாம் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். பாஞ்சால தேசத்தினுடைய மன்னன் திரௌபதி எல்லாம் 5 பேரும் திருமணம் பண்ணியிருக்காங்க. அவருடைய சுயவரத்துக்கு நாம் போனோமே, திரௌபதி நமக்கு கிடைக்கலையே. இவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், இவரை எப்படி அழிக்கலாம்னு நினச்சி ஆலோசனை போட்டான் பாருங்க. அவன் சொன்னால் 3 வழி தான் இருக்குது. ஒன்று, பாஞ்சால தேசத்தை விட்டு இவங்க ஹஸ்தினாபுரத்துக்கு வரவே கூடாது, அப்படி பார்த்துக்கிடணும். வரவிடாமல் அவர்களே வரக்கூடிய வழியிலே அழிக்கணும் ஒன்று. இல்லைன்னா நிறைய பொருளை கொடுத்து துருபதன் காலில் விழுந்து அவனுடைய நட்பை பெற்று இந்த 5 பேரையும் விரட்டி விட சொல்லணும். இந்த 5 பேரையும் விரட்டி விட சொல்லணும். 3வது ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, பாண்டவர்கள்னு சொல்லக்கூடிய இவர்கள் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் அல்ல. குந்திக்கு பிறந்தவர்கள் தான் இந்த தர்மன், பீமன், அர்ஜுனன். மாத்ரிக்கு பிறந்தவர்கள் நகுலனும் சகாதேவனும். அப்போது 2 தாய் இவர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம்னா, என் குடும்பம் பெருசா உன் குடும்பம் பெருசான்னு சண்டை போட்டால் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவான். அதோட முழு ராஜ்யமும் நமக்கு வந்துடும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை போட்டான். அத்தனையும் கெட்ட புத்தி. உடம்பு முழுதும் விஷம். அவனுடைய கொடியே, துரியோதனுடைய கொடியே நாகக்கொடி. அப்போ உடம்பு முழுதும் என்ன இருக்கும்? விஷம் இருக்கும். இப்படியெல்லாம் அழிச்சிடணும்னு திட்டம் போட்டான். பக்கத்தில் இருந்த கர்ணன் சொன்னான், இல்லை இப்படியெல்லாம் செஞ்சு அவர்களை வீழ்த்த முடியாது. ஏற்கனவே அரக்கு மாளிகையில் புரோசனனை வச்சு நம்ம சதி பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்து இப்போ ரொம்ப சுதாரிப்பாக இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்கள அழிக்க முடியாது. அவங்கள அழிக்கணும்னா யுத்தம் செஞ்சால் தான் அழிக்கலாம். நேருக்கு நேர் நின்று போர் செஞ்சால் தான் அவங்கள அழிக்கலாம். அப்படின்ன உடனே திருதராஷ்டிரன் சொன்னால் அது சாத்தியமானா. ஆனால் போருக்கு அவர்களுக்கு துணையாக யார் வருவா தெரியுமா? கிருஷ்ணன். அவன் படைகளை எல்லாம் திரட்டிட்டு வந்துடுவான். அவன் எதுகுலத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வருவான் அவர்களுக்கு ஆதரவாக. கிருஷ்ணன் வர்றதுக்கு முன்னாடி நாம் சேனைகளோட புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? அவர்களை அழிக்கணும். திருதராஷ்டிரன் சொன்னான், வேண்டாம்ப்பா துரியோதனா, ஏற்கனவே அரக்கு மாளிகையில் நெருப்பு வச்சு 5 பேரும் உயிரோடு வந்ததே பெரிய விஷயம். இப்போ உயிரோடு இருக்கிறாங்கங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இல்லைன்னா பழியும் பாவமும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கோம். தயவு செய்து 2 பேரும் நம்ம பகை பாராட்டாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும், அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னா. துரியோதனன் சொன்னான், தந்தையே எனக்கு சாதகமாக பேசுகிறீர்களா இல்லை விதுரனை போல பாண்டவர்களுக்கு சாதகமாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டான். துரியோதனன் சொன்னார், விதுரன் முன்னாடி பாண்டவர்களுக்கு நான் சாதகமாக பேசித்தான் ஆகணும். ஏன்னா விதுரன் உங்களை காட்டிலும் பாண்டவர்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவன். தகப்பன் இல்லாத குழந்தைங்கிறதுனால பாண்டவர்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவன். அவன் முன்னாடி பாண்டவர்களை குறைச்சி பேசினா அவன் அதை ஏற்றுக்கிட மாட்டான். ஆனால் உண்மையை சொல்லணும்னா மேலும் மேலும் பகையை வழக்காத துரியோதனா, நான் சொல்கிறத கேளு. நாளைக்கு இந்த ஹஸ்தினாபுரத்தினுடைய ராஜ்ய பரிபாலனம் பற்றி சபையிலே விவாதிக்க இருக்கிறேன், எல்லாரும் வந்து சேருங்கன்ட்டு போயிட்டான்.